அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் கொலைகளில் பெரும்பாலானவை தொழில் முறையில் நடந்தவை அல்ல என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த்குமார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குகளில் பெரும்பாலானவை தொழில் முறையில் நடந்தவை அல்ல எனவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே நடந்தவை என காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது அதிகரித்து வருவதாக கூறி இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட வேண்டும் என கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு 2008ஆம் ஆண்டு முதல் இதுவரை வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் மற்றும் கொலை சம்பவங்கள் குறித்து சம்பவங்களை அவர் பட்டியலிட்டிருந்தார். சில வழக்குகளில் வழக்கறிஞர்களே குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் சமுதாயத்தின் மீதான நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் கொலை தொடர்பான வழக்குகளில் சிலவற்றில் புலன் விசாரணை நடந்து வருகிறது எனவும் சில வழக்குகளில் நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குகளில் பெரும்பாலானவை தொழில் முறையில் நடந்தவை அல்ல எனவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே நடந்தவை எனவும் அவர் விளக்கமளித்தார். இதனையடுத்து மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள கோரிக்கை எதுவும் முன்வைக்காத நிலையில் எந்த உத்தரவும் இந்த வழக்கில் பிறப்பிக்க இயலாது என தெரிவித்த நீதிபதிகள் குறிப்பிட்ட சில சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை அல்லது அரசிடம் மனு அளித்தால் அதனை அவர்கள் பரிசீலிப்பார்கள் என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளார்.